நண்பர்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுபாஷ் சேது. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு உண்டான ஒரு இனிப்பான செய்தியை சொல்ல போறேன். அது என்ன இனிப்பான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சர்க்கரை நோயாளிகள்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வாழைப்பழம் இருக்கு பாத்தீங்களா, அதை சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ், ஸ்டார்ச்னு சொல்லக்கூடிய மாவுசத்து பொருள் எல்லாமே நிறைய இருக்கு. ஆனா அதே நேரத்துல அதுல சுகர் கண்டென்ட்டும் இருக்கு. அதனால பயந்துக்கிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா நமக்கு சுகர் ஏறி போயிடும் சொல்லி ஒதுக்குறாங்க. ஆனால் அதற்குன்னு ஒரு வகையான வாழைப்பழம் இருக்கு, அதை சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாது, நல்லது. அதை பத்தி விரிவான விஷயங்களை இப்ப பார்ப்போம். தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எங்கன்னா திருச்சி மாவட்டத்துல தாயனூர் அப்படின்னு ஒரு ஊர்ல இருக்கு. இது எதுன்னா வாழைப்பழத்துக்கு உண்டான ரிசர்ச்சுக்கு உண்டான ஒரு அக்ரி டிபார்ட்மெண்ட். சர்க்கரை நோயாளிகளுக்கு உண்டான வாழைப்பழத்தை தயார் பண்ணக்கூடிய ஒரு புதிய ஆய்வை கண்டுபிடிச்சிருக்கு. அந்த ஆய்வு பண்ணி அவங்க விவசாயிகளுக்கு சொல்லி அது பயிரிட்டு அது மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இது பெரிய ஒரு இனிப்பான செய்தின்னு சொல்லலாம். அதுக்கு பலம் பேர் என்ன, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இந்த நிறுவனம், அந்த வாழைப்பழ ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இவங்க கண்டுபிடிச்ச இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டோம்னா சர்க்கரை ஏறாதான், நம்ம சாப்பிட்டோன்னே பிளட் சுகர் ஏறாது அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரிசர்ச்ல. இப்ப சில புள்ளி விவரங்களை பார்ப்போம். நம்ம உலக பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கல, மக்கள் தொகையில 42.2 கோடி பேர் சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்களாம். அப்ப உலக பாப்புலேஷன் சொல்றேன். ஒரு சராசரியா 11 பேர்ல ஒரு நபருக்கு சர்க்கரை வியாதி இருக்கு. அதுவும் இந்தியாவில தான் அதிகமா இருக்கு. இது WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய தகவல். இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான இந்த சர்க்கரை வியாதி, இந்த சர்க்கரை நோயாளிகள் இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம உணவு சாப்பிட்றோம் பாத்தீங்களா, அது என்ன பண்ணுதுன்னா, உணவு செரிக்கப்பட்டு அது இம்மிடியேட்டா நமக்கு ரத்தத்துல கலக்குது. அதுல ரத்தத்துல கலந்து சுகரா கன்வெர்ட் ஆகுது, அதான் எனர்ஜி. அப்ப நம்ம சாப்பிட்ற பொருள்ல சர்க்கரை எவ்வளவு தூரம் கலக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு குறியீடு. அது பேர் கிளைசிமிக் இண்டெக்ஸ். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒவ்வொரு உணவுலையும் ஒரு கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு. ஒரு இட்லி சாப்பிட்டோம்னா அதுக்கு ஒரு கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு, தோசைக்கு இருக்கு. நம்ம இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்ப இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்ங்கிறது தான் முக்கியமானது. இது சர்க்கரை குறியீடு. இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸோட அளவு பாத்தீங்கன்னா, அந்த குறியீடோட அளவு 55க்கு கீழே இருக்குன்னா, எந்த உணவுப் பொருளா இருந்தாலும் சரி, 55க்கு பிலோ இருந்துச்சுன்னா இந்த உணவை சாப்பிடும் போது நம்ம ரத்தத்துல சர்க்கரை கம்மியா, ஒரு சுலோவா தான் போய் சேருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப 55க்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம எந்த உணவுப் பொருட்களா இருந்தாலும் உட்கொள்ளலாம். இது ரெக்கமெண்டட் சர்க்கரை நோயாளிகளுக்கு சொல்றேன். 56ல இருந்து 69 வரை இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய குறியீடு பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா 69 வரையும் சொல்றாங்க. இது நடுத்தர வகைன்னு சொல்றாங்க. இந்த உணவு சாப்பிட்டோன்னே ஒரு மீடியம் லெவல்ல போய் பிளட்ல சர்க்கரையோட அளவை சேர்த்துருது. இந்த 69க்கு மேல, அதாவது 70க்கு மேல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உடனடியாக ரத்தத்தில் சர்க்கரையாக மாற்றுகிறது. அதுதான் உடனே எனர்ஜியா மாற்றப்படுது. அப்ப நம்ம அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வச்சுதான் நம்ம சாப்பிடணும், அதான் நியாயம். ஆனா நம்ம பொதுவா இந்தியாவில் இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால இது தெரியாது. இது தெரியாட்டி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதை இப்ப வாழைப்பழ விஷயத்துக்கு வந்துருவோம். வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கனிவா இருக்கக்கூடிய பழுத்த பழம் இருக்கு பாத்தீங்களா, பழுத்த வாழைப்பழங்கள்ல அது கண்டிப்பா 70க்கு மேலதான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா சுகர் ஏற்றும். இம்மிடியேட்டா உடனே ரத்தத்துல கலந்து சர்க்கரையோட அளவை உயர்த்தி விட்டுரும். இந்தியாவில் பொதுவாக பயிரிடப்படக்கூடிய வாழைப்பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை வாழைப்பழம், நெய் வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி ஒரு 12 வகையான வாழைப்பழங்கள் வாழைப்பழங்கள் பயிரிடப்படுகிறது இந்தியாவில். அதுதான் மார்க்கெட்டுக்கும் வருது. நம்ம உட்கொள்றதும் இந்த 12 வகைக்குள்ளதான் நம்ம சாப்பிட்றோம். இதுல ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 55ல இருந்து 75 அளவு அந்த குறியீடு, நான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் சொல்றேன்ல, இந்த 12 வகையான வாழைப்பழத்தையும் இந்த 55 to 75 கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா சுகர். சர்க்கரை வியாதி நோயாளிகள் பார்த்தீங்கன்னாவே வாழைப்பழத்தை பார்த்தாலே ஓடிடுறாங்க, பயந்து ஓடுறாங்க. காரணம் என்னன்னா, அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குறியீடு 55ல இருந்து 75 வரை இருக்கிறதுனால உடனே ரத்தத்துல கலந்து சர்க்கரையை அதிகப்படுத்தி விட்டுரும். ஆல்ரெடி சர்க்கரை வியாதிக்காரவங்க இன்னும் பாதிக்கப்படுவாங்க. அதனால வாழைப்பழத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 32ல இருந்து 36% ஸ்டார்ச் இருக்கு. ஸ்டார்ச்ங்கிறது ஒண்ணும் இல்லை, இது ஒரு மாவு சத்து தான், கார்போஹைட்ரேட் தான். கனிஞ்ச வாழைப்பழத்துல 27 to 30% இயற்கை சர்க்கரை இருக்கு. இயற்கை சர்க்கரைனா நம்ம சாப்பிடுறது செயற்கை சர்க்கரை. இயற்கையா இருக்கக்கூடிய பழத்துல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது
அது பேர் என்னன்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இயற்கையா இருக்கக்கூடிய சர்க்கரை. இதுவுமே சர்க்கரை தான். 2% புரோட்டீன் இருக்கு, 0.5% கொழுப்பு இருக்கு, 0.02% தாதுக்கள் இருக்கு. அப்ப இவ்வளவு சத்துக்கள் வந்து வாழைப்பழத்துல இருக்கு. இந்த வாழைப்பழம் வந்து கடைசியா கனிஞ்சு அதிக சுகர் உள்ள பொருளா மாறுறதுக்கு முன்னாடி 7 ஸ்டேஜை கடந்து வருதான். நம்ம அதை பார்த்து வாங்குறதுக்காக நம்ம இதை சொல்றேன். சாதாரண வாழைப்பழத்திலே நம்ம வந்து சுகர் இல்லாத ஸ்டேஜில் வாங்கி சாப்பிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சத்துக்கள் கிடைக்கும், பயந்து ஓட தேவையில்ல. இந்த 7 ஸ்டேஜை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து முழுசா பச்சையா இருக்குது, வாழைக்காய் மாதிரி இருக்கும் பாருங்க, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதை சாப்பிட முடியாது. செகண்ட் ஸ்டேஜ் வந்து சிறிதளவு மஞ்சளா இருக்கும், லேசா பழுத்த மாதிரி. தேர்ட் ஸ்டேஜ் அந்த மஞ்சளோட கூடுதல் பச்சையா இருக்கும். ஃபோர்த்து பச்சையை விட கூடுதல் மஞ்சளா இருக்கும், ஒரு பாதி பச்சை பாதி மஞ்சள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஃபிஃப்த் ஸ்டேஜுங்கிறது முக்கியமானது. இந்த காம்பு நுனி இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் கருப்பா இருக்கும், அது மட்டும் பச்சையா இருக்கும், மற்றவங்களெல்லாம் மஞ்சளா இருக்கும். அப்போ பச்சையா இருக்கும், இது பழுக்க போகுது அப்படிங்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டோம்னா எந்த சுகரும் ஏறாது. 55க்கு கீழே தான் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கும். இது முக்கியமான பாயிண்ட். அப்போ அந்த நுனியில பச்சையா இருக்கக்கூடியது, மற்ற பகுதிகளில் எல்லோவா இருக்கக்கூடிய மஞ்சளா இருக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்தை நம்ம உட்கொள்ளலாம். 6th ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லோவா இருக்கும், மஞ்சள் கலரா மாறி இருக்கும். 7th ஸ்டேஜ் பழுப்பு கருப்பு புள்ளிகளுடன் மஞ்சள் கலர்ல இருக்குது, இதுதான் கனிந்த ஸ்டேஜ். இதுல வந்து 75%க்கு மேல கிளைசிமிக் இண்டெக்ஸ் போயிடும், இதுல ஒரு சுகர் ஏறிடும். அப்போ இந்த 5th ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய அந்த வாழைப்பழத்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சு வாங்கணும். பழம் வாங்கும் போதே இது நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்குன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்களுக்குன்னு ஸ்பெஷல் வாழைப்பழம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வாழை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து கண்டுபிடிச்சது. அதன் பேர் என்னன்னா பிசாங் லினின் அப்படின்னு சொல்லக்கூடிய நேம்ல இருக்கு. இது வந்து ஒரு டெக்னிக்கல் நேம், ஆனா நம்ம ஊர் வழக்கப்படி சொல்லக்கூடிய அதுக்கு பேர் என்னன்னா காவேரி வாழைப்பழம், மெழுகு வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கெங்க அதிகமா பயிரிடப்படுதுன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அது சுத்து வட்டார பகுதிகளில் பயிரிடப்படுது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா வயநாடு, திருவனந்தபுரம், கோழிக்கோடு இந்த மாவட்டங்கள்லாம் பயிரிடப்பட்டு மார்க்கெட்டுக்கு வருது. இதோட அளவு பார்த்தீங்கன்னா இது வந்து தார் வந்து நடுத்தர அளவு வாழைத்தார் விடுமா. இந்த ரகம் அந்த வாழைத்தார் 11லேருந்து 13 கிலோ வரையும் இருக்கும், 7 to 10 சீப்பு கிடைக்குமா. ஒரு பழம் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 80 கிராம் இருக்கும் வெயிட், நீளம் 10 சென்டிமீட்டர்லேருந்து 13 சென்டிமீட்டர் இருக்கும். இது அந்த பழத்தோட புள்ளி வரும், அந்த பழத்தை போட்டோவில் அட்டாச் பண்ணுவாங்க, அதையும் நீங்க பார்த்துக்கங்க. அதாவது காவேரி பழம், மெழுகு பழம், இதுதான் டயபெட்டிஸ் வந்தவங்களும் சாப்பிடலாம், அதாவது சர்க்கரை வியாதி ஆட்களும் சாப்பிடக்கூடிய ஒரு நம்ம வழக்க சொல்ல இருக்கக்கூடிய பழம். இதே போன்ற கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது இந்த குறியீடு, சர்க்கரை குறியீடு 55 கீழே பிலோ இருக்கக்கூடிய சுகர் ஏறாத வாழைப்பழங்களோட கண்டுபிடிப்பு இதில் இந்த நம்ம ஆராய்ச்சி நிறுவனம் ஈடுபட்டு இருக்கு. இனிமே ஃபியூச்சர்ல இது மாதிரி அப்போ சொல்லக்கூடிய இந்த வகை மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறது நம்மளை ஒரு இனிமே வந்து ஒரு டயபெட்டிக் ஆளுங்களுக்கு ஒரு பயம் இல்லாத ஒரு செய்தி அப்படின்னு சொல்றேன். இந்த வீடியோல ஒரு நிறைய டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருப்பேன், இது பார்த்து வாங்கி டயபெட்டிஸ்காரவங்களும் வாழைப்பழத்தை சாப்பிடலாம். இந்த வெரைட்டியா பார்த்து செஞ்சு நீங்க வந்து அதை உணவை வந்து எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தை, அதனால பயப்பட தேவையில்லை. இதே போன்ற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்து சந்திப்போம். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா அதில் மெசேஜ் அனுப்பி விடுங்க, என்னால் முடிஞ்சதை கிளாரிஃபை பண்ணுறேன். டெக்னிக்கல் இஷ்யூஸ் மட்டும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.